ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறத விட அதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்ம வந்து எவ்வளோ ரேட் வாங்கணும் நம்ம ப்ளவுஸுக்கு, அதே மாதிரி சாரீ அடிக்கிறதுக்கு, சாரீ ஓரம் அடிக்கிறதுக்கு, இதுக்கெலாம் வந்து மினிமம் நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை நான் கடை வச்சிருக்க சிஸ்டர், எனக்கு வந்து எவ்வளோ ரேட் வாங்கணும்னு தெரில அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் அப்படின்ட்டு. என்னோடய ஒரு நாள் வேலை வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ப்ளவுஸுமே நீங்கள் தைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் தைக்கிற ப்ளவுஸுக்கோ இல்லை சாரீக்கோ வந்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து சிட்டியில் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஜாஸ்தி தான் அமௌண்ட்டு, கிராமத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வேறு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கீங்க, இல்லை வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க புதுசாக ஸ்கூலுக்காக வந்து வீடு மாற்றிருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு ப்ளவுஸாவது உங்கள் ப்ளவுஸை கொடுத்து தச்சு வாங்குங்க. அவங்க வந்து எப்படி வந்து தச்சு கொடுக்காங்க, எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களோட ப்ளவுஸை வந்து கொடுத்து சாரியும் கொடுத்து, சாரீ அடிக்கிறதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க, சாரீ ஃபால்ஸ்க்கு எவ்வளோ வாங்குறாங்க, ப்ளவுஸுக்கு வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க, எப்படி தச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா வரும்போது ஒவ்வொரு சைடோட மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஒரு ப்ளவுஸை கொடுத்து நீங்கள் வந்து தச்சு பாருங்கள். ஏன்னா அவங்க என்ன ரேட்டு வாங்குறாங்கங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கம்மியாக வாங்கினீங்க மட்டும்னா தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாரீக்கு வந்து எப்போவும் இது வந்து பேசிக்காக உள்ளது. நீங்கள் கிராமம் இல்லை சிட்டியில் இருக்க எதுவாக இருந்தாலும் ஒரு சாரீக்கு ஃபால்ஸ் அடிக்கிங்க அப்படின்னா கடையில் வந்து ஒரு 50 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க சிட்டியில். உங்கள் கிராமத்தில் வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் அதுலேருந்து ஒரு 10 ரூபா வந்து கம்மி பண்ணி வாங்கினா போதும். ஏன்னா இங்கே சிட்டியில் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சாரீ ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு. அதனால் நான் வந்து 40 ரூபா வாங்குகிறேன். நீங்கள் வந்து உங்கள் சைடு எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு 10 ரூபா வந்து கம்மி பண்ணி வாங்க. அதே மாதிரி சாரீ முந்தி அடிக்கிறதுக்கு வந்து 30 ரூபா 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு லேஸ் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா அந்த லேஸ்க்கு எவ்வளோ சார்ஜோ அந்த லேஸும் அதை அடிக்கிறதுக்கு ஒரு 10 ரூபாயும் எக்ஸ்ட்ரா வாங்குங்க. இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி சுடிதாருக்கு உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாங்குறாங்க அதை பொறுத்து தான் நம்ம வந்து அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு வந்து எப்படி வந்து அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. அதே இது நீங்கள் கடையில் வந்து நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, கடையில் வந்து நான் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறதுன்னா உங்களோட வாடகை, பில்டிங்கோட வாடகை, நீங்கள் வந்து கரண்ட்டு பில் அங்கே இருக்கும். அதனால் இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் வந்து ப்ளவுஸில் வைக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் டெய்லர் கடைக்கு பக்கத்தில், அதாவது ஒரு உங்கள் சரௌண்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் வாங்குங்க. அதனால் ஒரு தப்பு இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கடை வைக்கும்போது கொஞ்சம் கஸ்டமர் கம்மியாக தான் வருவாங்க. போக போக வந்து உங்கள் தையல் பிடிச்சிட்டு அப்படின்னா நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து ஸ்கூல் வந்து லீவு அப்படிங்கிறதுனால என் பொண்ணெலாம் வீட்டில் இருக்கிறதுனால என்னோடய வேலை வந்து அப்படியே வந்து ஸ்கூல் போகும்போது இருந்த டைமை விட இப்போ வந்து கொஞ்சம் மாறிட்டு, என்னென்னா ஒரு 11:30 வரைக்கும் நான் வந்து வீட்டு வேலை தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு மெதுவாக குளிச்சுட்டு அடுத்து மதிய சாப்பாடும் செஞ்சுட்டு ஒரு 11:30 ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் நான் மிஷின்லேயே உட்கார ஆரம்பிச்சிடுறேன். 11:30க்கு உட்காந்துட்டு கிட்டத்தட்ட டெய்லி வந்து என்னோடய டைமிங் வந்து இப்போ ஒரு வாரமாக வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்குது. அதனால் என்னால் வந்து ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் உட்காந்து தைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இடையில எந்திக்கிற வேலையும் இருக்குது. என் பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் என்னோடய டைமிங்கே மாறிட்டு, ஆனால் கட் பண்ணுற வேலையை மட்டும் நான் நைட்டு பண்ணுறதை வந்து எந்த நேரத்துலையும் நான் மாற்றலை. கட் பண்ணுறது எத்தனை ப்ளவுஸ் வேணுமோ அதை வந்து நைட்டே நான் கட் பண்ணி வச்சிடுறேன். இப்படி தான் வந்து என்னோடய பொழுது வந்து போகுது. உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து வீட்டில் இருக்கிறதுனால எப்படி வந்து உங்கள் டைம்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் ஆக தான் செய்யுது. ஏன்னா இப்போ வந்து பயங்கர வெயில், உட்காந்து தைக்கவும் முடியல, ரொம்ப நேரம் வந்து மிஷினில் உட்காரவும் முடியல. அதனால் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெளியே ஃபேன் காற்றுல நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் தைக்கிறேன். ஏன்னா பயங்கர சூடாக இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க, ஜூஸு, இளநீ அந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க. ஏன்னா வெயிலெலாம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. தைக்கிறவங்களுக்கு சூடு வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் உடம்பையும்
பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்து தைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது தைக்கிற ப்ளவுஸு காசு போக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுலலாம் வந்து அமௌண்ட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து லைனிங் வந்து மொத்தமாக எடுத்து வைங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு லைனிங்கை வந்து 1 மீட்டர் அப்படி எடுக்கும்போது கம்மியான ரேட்டில் வரும். இதே இது வந்து நம்ம வந்து மொத்தமாக எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து ரேட்டு கம்மியாக தான் கிடைக்கும். அதில் ஒரு ரூ. 10 வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து அமௌண்ட் வாங்கலாம். இப்படி தான் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ஒரு ரூ. 10 ரூ. 20 சேர்த்து வாங்கி நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து சார்ஜ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க வந்து எப்படியும் அமௌண்ட்டை வந்து மாற்றிட்டே இருங்க. ஏன்னா கரெக்டாக தீபாவளி பொங்கல் டைமில் வந்து ஒரு ரூ. 10 இல்லை ரூ. 20 உங்களோட இதை பொறுத்து நீங்கள் வந்து ஊரை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் வந்து வருஷம் வந்து தீபாவளி டைமில் ஒரு ரூ. 10 வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து என்னக்கா கூட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து பழகிரும். அப்படி தான் வந்து ரேட்டை வந்து கூட்டணும். நம்ம வந்து விலைவாசி எல்லாமே கூட்டிட்டு நம்மளும் அதே ரேட்டில் தைச்சிட்ருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து நம்ம கஷ்டப்பட்டதோட பிரதிபலனை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் அமௌண்ட்டை கூட்டிகிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸுக்கு தக்கன அமௌண்ட் வாங்குங்க. ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும். அந்த ப்ளவுஸோட டைமிங் பொறுத்து தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன் ரேட்டு. மினிமம் வந்து 250லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏற்கனவே 200 ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 250லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன டிசைன் தான் அப்படின்னா ஒரு 250 வாங்குறத பற்றி தப்பு இல்லை. கொஞ்சம் வந்து வேலை இருக்குது, எனக்கு வந்து தனித்தனியாக தைச்சி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 350 400 அப்படிலாம் வாங்கலாம். நீங்கள் தைக்கிறதுக்கு நீங்கள் வந்து காசு வாங்குறீங்க, அதனால் பயப்படாமல் வாங்க. கஸ்டமர் எதுவும் நினைப்பாங்களோ, ரொம்ப வந்து ஜாஸ்தி நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கம்மியான ரேட்டில் தைச்சி கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம அப்படி பழகிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரூ. 10 ஏற்றுனா கூட அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியும். அதே மாதிரி லேஸுமே வந்து ஒரு மெயின் கலர்களாக வந்து நிறைய ஒரு பண்டலாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரேட்டு கம்மியாக விழும். இதே நம்ம 1 மீட்ரு அப்படின்னு வாங்கும்போது ரூ. 10 15 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து நிறைய இப்போ 20 மீட்ரு தான் ஒரு ரோலில் இருக்கும். நம்ம ஒரு 10 கஸ்டமருக்கு தைச்சாலே அந்த 20 மீட்ரு வந்து காலியாக போயிடும். அடுத்த மாடல் வந்து அடுத்த டைம் நீங்கள் போகும்போது வாங்கிக்கோங்க. இப்படி தான் வந்து நான் வந்து ப்ளவுஸுக்கு வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவேன். எப்போவுமே வந்து இன்னொருத்தங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரேட்டை குறைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட தையலை பொறுத்து நமக்கு தெரியும் நம்ம வந்து கரெக்டாக தான் வாங்குகிறோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் வந்து வாங்குங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிஸ்டர், அவங்ககிட்ட வந்து எப்படி அமௌண்ட் வாங்குறது தெரிலனா அவங்கக்கிட்ட ஒரு ரூ. 10 கம்மியாக வாங்குங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த விஷயத்தையும் சொல்லிடுங்க, உங்ககிட்ட தான் ஒரு ரூ. 10 கம்மியாக வாங்குகிறேன், நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க போய் யார்ட்டையாவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம பேர் வந்து கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி அமௌண்ட் வாங்கி பழகுங்க. ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்க, இல்லை வந்து சாரீக்கு வந்து ஃபால்ஸ் அடிக்கணுங்காங்க, இல்லை முந்தி அடிக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் சரி, சுடிதார் தைக்கணும், இல்லை சுடிதார் டாப்பை வந்து பிடிச்சு அடிக்கணும், எதுக்குனாலும் வந்து ரேட்டை வந்து முதல்லே சொல்லிடுங்க. இந்த ரேட்டு தான் நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறத. நிறைய இருக்குது அப்படின்னு சொன்ன காசு வந்து ரொம்ப கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன ரேட் வாங்குவீங்களோ அதை வந்து கரெக்டாக சொல்லிடுங்க. அதுக்காகலாம் நீங்கள் குறைச்சி வாங்காதீங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து எப்போவுமே நம்மக்கிட்டேருந்து ஒரு ரூ. 10 கம்மி பண்ணி வாங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ரேட்டை வந்து முதலே சொல்லிட்டீங்கன்னா அவங்களும் ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் கேட்குறாங்க, ஒரு மாடல் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு தைச்சி கொடுக்கணும்னு கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து என்னோடய டெய்லரிங் சார்ஜ் வந்து இவ்வளோ வரும், இது போக வந்து அதுக்கு லேஸு அதுக்கு வாங்குகிற மெட்டீரியல்லாம் நீங்கள் தனியாக காசு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரேட்டு சொன்னீங்கன்னா என்ன ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அதனால் அதெல்லாம் கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து டிசைனர் ப்ளவுஸ்லாம் வாங்கணும். இல்லை அவங்க வந்து எந்த டிசைனும் சொல்லலை, எனக்கு இத்தனை ரூபாய்க்குள்ளே வந்து எனக்கு தைக்கணும் அப்படின்னா அந்த டிசைனுக்குள்ளே உங்களுக்கு அந்த ரூபாய்க்குள்ளே எவ்வளோ டிசைன் வைக்க முடியுமோ அதை மட்டும் வச்சு கொடுங்க. நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணுவோன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நான் வந்து டிசைன் வச்சு கொடுக்கேன் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக வாங்குவீங்க. அவங்க வந்து அதை பழகிடுவாங்க. அதனால் உங்கள் ரேட்டுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் வச்சு கொடுங்க. அப்போ தான் அந்த தொழிலில் வந்து வருமானம் பார்க்க முடியும். நம்ம சும்மா இருந்து நம்ம வந்து காசு கேட்க போகிறதில்ல, நம்ம செய்கிற வேலைக்கு தான் காசு கேட்கும். அதனால் தைரியமாக கேளுங்க. நிறைய பேருக்கு வந்து கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸுக்கு அமௌண்ட்டு சொல்கிறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த தொழிலை வந்து ரன் பண்ண முடியாது. நம்ம வந்து தைரியமாக பேச கற்றுக்கணும். இன்னொன்று நம்ம வந்து நல்லா தைச்சி கொடுக்கணும், அவ்வளோதானே தவிர அவங்களுக்கு பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதனால் வந்தாங்க தைச்சிட்டாங்களா, ரேட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்களா, தைரியமாக வந்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் போல்டாக பேச போய் தான் அவங்களுக்கு வந்து இவங்க நல்லா தைப்பாங்க அப்படிங்கிறது வந்து தோணும். அதனால் அதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் மாற்றிக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் எது தைச்சி கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து நீட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கஸ்டமர் வந்து எப்படி கசக்கி அப்படி கொடுத்தாலும் நம்ம கொடுக்கும்போது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸில் நம்ம எந்த மெஷர்மெண்ட்டும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக தைச்சி கொடுக்கறதுக்கு பழகுங்க. நம்ம அப்படி தைச்சி கொடுத்தாலே நம்ம கேட்குற அமௌண்ட்டை வந்து கஸ்டமர் கொடுத்துருவாங்க.
நேற்று வந்து மாதத்தோட நாள் நான் வந்து 1000 ரூபாய் கிட்ட சம்பாதிச்சிருந்தேன். நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிங்க, எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 4 ப்ளவுஸ் கிட்ட தைச்சேன். அதை தான் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். டெய்லி வந்து தைக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து நம்ம டெய்லி ஒரு பழக்கத்தை பழகிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து மாற்றவே முடியாது. நீங்கள் சும்மா இருந்தாலும் இல்லை தைக்கணும் அப்படிங்கிறது தோணிடும். அதனால் டெய்லி வந்து தைங்க. உங்களுக்கு வருமானம் தான். எப்போவுமே வந்து யாரும் வந்து சும்மா வந்து நம்ம காசு கொடுக்க போகிறதில்ல. நம்ம செய்கிற தொழிலுக்கு தான் அமௌண்ட் வாங்குகிறோம். அதனால் கேட்குற அமௌண்ட்டை வந்து தைரியமாக கேட்டு பழகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் வீட்டில் இருந்து தையல் தொழில் பழகுறாங்க, இல்லை கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.